மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி ஒரு இஸ்லாம் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் பிரிவினைவாதத்தை உருவாக்கி அது மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், ஒரு உயர்ந்த ஜாதி சமூகமாக இருக்கக்கூடிய அந்த ஆரிய சமூகம் முன்னேறணும் நினைச்சுக்கிட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீதித்துறைகள்ல பாத்தீங்கன்னா உயர் பதவிகள்ல உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள்ல இந்தியா முழுக்க யார் இருக்காங்க? சினிமா துறையில ஒரு படம் நானும் ஒரு 6 படம் தயார் பண்ணியிருக்கிறேன். ஒரு படம் நம்ம தயாரிக்கும் பொழுது முறைப்படி நம்ம சென்சார் எடுத்து அதுக்கு பிறகுதான் எல்லோருமே படத்தோடைய வெளியீட்டு தேதியை உறுதிப்படுத்துவாங்க. பட்டு இதில் ஒரு ரொம்ப ஷார்ட் டைமில் இவங்க படத்தோட தேதியை, வெளியீட்டு தேதியை முடிவு பண்ணிட்டு தயாரிப்பு நிறுவனம் அதற்கு பிறகு இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்க முடியாத ஒரு சூழல், அதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்கங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் சினிமா துறை மிகவும் நலிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருடைய ஒரு மிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்படி ஒரு தடைப்படக்கூடிய ஒரு நிலையில், அதாவது வெளியீட்டு தேதி அறிவிச்சிட்டு அந்த படம் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது முழுக்க முழுக்க சென்சார் போர்டு எல்லாருக்குமே தெரியும், இது மத்திய அரசாங்கத்தோடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இதுக்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல அதை வெகுஜன மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தணிக்கை குழு அதிகாரிகள் முழுக்க முழுக்க மத்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ உங்களுக்கு குறிப்பாகவே தெரியும், தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு இது போன்ற பொது நிறுவனங்களை எல்லாம் இதே மாதிரி அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, அதுக்கப்புறம் நீதித்துறை, இப்படி நிறையா விஷயங்கள்ல அவர்களுடைய தலையீடுகள் நிறையா இருக்குங்கிறத நம்ம வெளிச்சமாக பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காக அந்த நடிகர் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வரக்கூடிய காலத்தில் தேர்தல் வருது, இதுகளை ஏதாவது அவங்க ஒரு உள்நோக்கத்தோடு இதுக்குள்ள அவரை அடிபணிய வைக்கவோ பணிய வைக்கவோ இல்லை ஏதோ ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு ஏற்படுத்துறதுக்காகவோ இந்த தணிக்கை குழுவை ஒன்றிய அரசு பயன்படுத்துதோ அப்படிங்கிற ஐயப்பாடு வெகு மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட நிறைய இருக்கு. நான் அதை அப்படித்தான் பார்க்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவராக நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த படத்தில் ஏற்படக்கூடிய இந்த சிக்கலான சூழலில் நிச்சயமாக நானும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கூட துணையா இருக்கும்.